ஹூ இஸ் கல்கி, த ப்ராமிஸ்ட் அவதார் யாரு? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மித்தாலஜி படி மொத்தம் யுகங்கள் வந்து 4 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சத்யா யுகா, திரேதா யுகா, துவப்பாரா யுகா அண்ட் கலியுகா. இதில் நம்ம வாழ்கிறது கடைசி யுகம் கலி. இந்த 4மே வந்து மறுபடியும் ரொட்டேஷனலாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எவர் அப்படிங்கிறதான் வந்து நம்பிக்கை. இதில் இந்த கலியுகத்தோட கடைசி நாட்களில் வந்து ஒரு அவதாரம், விஷ்ணுவோட 10வது அவதாரம். ஸோ தசாவதாரத்தை நீங்கள் வரிசையாக சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 அவதாரத்தோட நம்ம ஸ்டக்காகி நின்றுவோம். அந்த 10வது அவதாரம் தான் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம். அந்த அவதாரம் இன்னும் எடுக்கப்படலை, இனிமே தான் எடுக்கப்படும் அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட். அதாவது 10வது அவதாரமாக கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுக்கப்படும். இந்த அவதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனாக வந்து கடவுள் வந்து இடத்துல பிறப்பாங்க. வளர அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் வந்து ஒரு மக்களுக்காக அவங்க போராடி மக்களுக்கு வந்து ஒரு பிரைட்னஸை கொடுப்பாங்க, ஹாப்பினஸ். இப்போ ஈவில் வந்து சொசைட்டியில் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் அழிப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தோட கான்செப்ட். ஓகேவா? இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம் வந்து இந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா புத்திசமில் கல்கி புராணா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இருக்குது. அது போக காலச்சக்ரா அப்படிங்கிறதுல வந்து புத்திசம்லேயுமே கல்கியோட நம்பிக்கை இருக்குது, சீக்கிசமில் கல்கியோட நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஜெயின்ஸ் சமணர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கல்கிக்குன்னு கோவிலே வச்சிருக்காங்க. இங்கே ஜெய்ப்பூரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மட்டும் இருக்கும். அந்த குதிரையில் வந்து கல்கி உட்காருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கும்பிட்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த சவுத் ஏஷியன் கான்டினென்ட், இந்தியா, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கல்கி அப்படிங்கிறவங்களோட நம்பிக்கை வந்து பல ஆயிரம் வருஷமா இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து ஜீசஸ் எர்த்துக்கு வர்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, யார் சரி யார் தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் டே கான்செப்ட் இருக்குது. இது எல்லா மதங்களையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அது இந்துயிசம்க்கு சொல்லப்படுறது வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு பெயரில். இப்போ இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரமை பற்றி நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி அப்படிங்கிற அவதாரம் வந்து இண்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது. இந்தியாவோட மித்தாலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இதை படித்த வெண்டி டானிகர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்கி அப்படிங்கிற அவதாரம் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷமாக வந்து பேசப்பட்டிருந்தாலும் லாஸ்ட் 500 இயர்ஸில் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. காரணம், இந்த பிரிட்டிஷர்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து ஆட்சி செஞ்ச காலகட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எப்பப்போ வந்து ஒரு ஊருக்கு வெளியிலேருந்து ஒருத்தவங்க உள்ளே வராங்களோ, அது லோக்கல் லெவலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா கூட அப்போ எல்லாம் சிற்றரசுகளாக இருந்துச்சுல, அப்படி உள்ளுக்குள்ளே இருந்தப்போ அடிக்கடி இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து இந்த மறுபடியும் நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் இருக்குது, நம்மளோட ஆட்சியெல்லாம் மாறும், நம்மளுக்குன்னு ஒரு ப்ராமிஸ்டு ஒரு அவதாரம் வருவாங்க, மக்களுக்குள்ள அவங்க பிறப்பாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. பேசிக்காக அந்த பாகுபலியில் காப்பாங்கல்ல, அவங்களோட பையனா நீங்கள் தான் எங்களெல்லாம் காப்பாற்ற போகிறீங்க, அந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே ஒரு லாஸ்ட் 500 இயர்ஸில் ரொம்ப பீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி டானிகர் அப்படிங்கிற இண்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, இந்தியாவை பற்றி படிக்கிற ஒரு பர்சன். அவங்களோட கான்செப்ட் இந்த ரீசன்ட் டைப்ஸில் இருக்குன்னு சொன்னாலும் அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நதிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் ட்ரை ஆகி போகும். இதெல்லாம் வந்து எழுதுனது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நதிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் ட்ரை ஆகி போகும். வற்றாத ஜீவ நதின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது கூட தண்ணி இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் வந்து வானத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காமெட் தோன்ற ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிற ஒருத்தங்களா இருப்பாங்கிறாங்க. நீங்கள் இப்போ கல்கி படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தீபிகா படுகோனோட பேர் வந்து சமிட் 80. ஓகேவா? அவங்க ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு பேரே இருக்காது, அவங்க வந்து ஒரு லேப் டெஸ்ட் ராட் மாதிரி லேப்லலாம் எலியை வச்சு சோதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தீபிகா படுகோனை வச்சு எல்லா சோதனைகளும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேரே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சமிட் 80ங்கிறது அவங்களோட பேர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வந்து அப்படியே ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாள், சமிட் 80ங்கிற பேர் நல்லா இல்லை, உன்னை சுமத்தின்னு சொல்கிறேன். ஸோ அந்த சுமதி கான்செப்ட் இங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா காப்பிலாம் இல்லை, இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஸோ சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மகன் பிறப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த மகன் தான் வந்து கல்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கல்கிங்கிறது வந்து பையனா பொண்ணான்லாம் சொல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். கல்கி பிறப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷம்பாலா அப்போ எங்கே இருக்குது? மதுரை தெரியும், சென்னை தெரியும், தூத்துக்குடி தெரியும், பெங்களூர் தெரியும், ஹைதராபாத் தெரியும். இதென்ன ஷம்பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து அகைன் ஒரு புத்திஸ்ட் மித்தாலஜிக்கல் சிட்டின்னு கூட சொல்லலாம். இது வந்து இமயமலையில் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து 3 கடல் சேர்ற சவுத் இந்தியா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது கான்செப்ட் படி. ஆனால் ஷம்பாலாங்கிற ஒரு ஊரில் இது ஏதாவது ஒரு ஊருக்கு பழைய பேராக கூட இருக்கலாம், ஆர் ஃபியூச்சரில் இந்த ஷம்பாலாங்கிற பேர் ஏதாவது ஒரு ஊருக்கு வைக்கலாம், வி டு நாட் நோ. பட் ஷம்பாலாங்கிற ஒரு ஊரில் சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு மகன் பிறப்பான். அந்த மகன் வந்து கல்கியாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அஸ்வத்தாமன் இந்த பேர் என்ன மாதிரி திடீர்னு ஒரு ட்விஸ்ட் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அகைன் கோயிங் பேக் டு த மகாபாரத் எரா. அப்போ வந்து அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க.
இவங்க வந்து கர்ணனோட ஃப்ரெண்டு, துரியோதனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கண்ணன் பாண்டவர்கள்லாம் வந்து சூழ்ச்சி செஞ்சு ஏமாற்றி சாகடிச்சிட்டாங்கன்னு. ஏன்னா பேசிக்காக கர்ணன் வந்து தோற்றுருக்கவே கூடாது. கர்ணன் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணன் வந்து நிறைய மாயாஜாலம்லாம் பண்ணி கர்ணனை வந்து தோக்கடிச்சிருவாங்க. கர்ணன் அதனால தான் இறந்து போவாங்க. இல்லைனா கர்ணனை மீறிலாம் வந்து பாண்டவர்கள் ஜெயிக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி எங்களை வந்து தோக்கடிச்சிட்டிங்க, அப்போ நான் வந்து அப்புறம் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க யாரையும் கொல்லக்கூடாதுன்னு கர்ணன் கிட்ட. பேசிக்காக அவங்க கிட்ட மட்டும் சீக்ரெட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு நீ வந்து விட்டு கொடுத்துரு, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்கள வந்து இறந்து போவாங்க கர்ணன். ஸோ அஸ்வத்தாமன்கிறவங்களுக்கு வந்து கர்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனாக இருக்கட்டும், துரியோதனனாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ், எல்லாருமே நேர்மையான ஆட்கள், உங்கள் சைடு கடவுள் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சிட்டிங்களேங்கிறதுக்கு கோவத்தில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா,